இந்த கால வேளையில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று வானத்தையும் பூமியும் நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன, பேசுகிற தேவன, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன, சமாதானத்தின் கர்த்தரை இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையுடன் நாம் தொழுது கொள்வோமாக. இந்த கால வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. அவரே நம்மை விடுவிக்க முடியும், அவரே நம்மை ஆசீர்வதிக்க முடியும், அவரே சமாதானத்தை தர முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறார். என் ஜனமே, நீ தைரியத்தோடு இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது மறு உத்தரவு நமக்கு உண்டாகும். கர்த்தர் உனக்கு பதிலை தருவார். இந்த கால வேளையில கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை நோக்கி நாம் ஆர்ப்பரிப்போமாக. ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகத்தின் இரட்சகர் இந்த இயேசு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற தேவனாய் ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அருள் செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஆர்ப்பரிப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த கால வேளையில இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ உண்மையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. உண்மையாக கூப்பிடுகிற உள்ளத்திலே வந்து விடுகிறார். ஆமென். உன் இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அருள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் பாவ கட்டுகளில் உன்னை விடுவிக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் என்றும் ஜெயமே. ஆமென், ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ஓ சிகலகதுரபகதுடன் இயேசுவே சகலவலதுரபகதுடன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமை, நம்முடைய வல்லமைக்காய் நன்றி. ஓ மகிமை சிகலகதுரபகதுடன். ஆமென், ஹல்லேலூயா. சிகலகதுரபகதுடன் விடுவிக்க வல்லவரே.
என் ஜனமே, நானே சர்வ வல்லமையில தேவனாய் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ என் நாமத்தை நம்பி என்னையே நீ நம்பி வந்தபடியினால் உன் இதயத்தின் வேண்டுதல்களை நான் அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ சிகல்லகத்துடா சோத்ரம் சோத்ரம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவோமாக. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். ஓ சிகல்லகத்துடா சிகல்லகத்துடமானா துரபல்லகத்துடா சிகல்லகத்துடமானா ஹல்லேலூயா. வே மாமா துடபக்கத்துடா சகல்லகத்துடபக்கத்துடா சிகல்லகத்துடமானா துரபக்கத்துடா. ஹல்லேலூயா. ஓ சிகல்லகத்துடபக்கத்துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்டரே அண்டரே. ஹல்லேலூயா அண்டரே. சிகட்டகத்து பிரபகத்துடா. என் ஜனமே, என் நாமத்தின் மேல் நீ நம்பிக்கை வை. நீ விசுவாசமாய் இரு. அவிசுவாசம் ஒருபோதும் உன் சிந்தையிலே வர வேண்டாம். நானே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் நாமத்தை நம்பி விசுவாசமாய் இரு. நானே உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாய், நானே உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் தேவன் என்று உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசி. உனக்காக கல்வாரி சிலுவையிலே உனக்காக என் பரிசுத்தம் உள்ள என் இரத்தத்தை உனக்காக சிந்தினேன். என் இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டி எடுத்தேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நான் உன்னோடு இந்த காலை வேளை பேசிக் கொண்டிருக்கிறேன். முழு இதயத்தோடு என்னை ஆராதிப்பாயாக. மன மகிழ்ச்சியுடன் என்னை ஆராதிப்பாயாக. நானே உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகல்லகத்துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவே, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர்
கைவிட மாட்டார். என்னை நேசிக்கிறதான என் பிள்ளையை என்னை நம்பி இருக்கிறபடியினால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக பெரிய அதிசயமான காரியங்களை நடப்பிப்பேன். நீ கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு செய்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் நமக்கு பதிலே தருவார், கர்த்தர் எனக்கு பதிலே தருவார் என்று நீ விசுவாசி. அப்பொழுது தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நாளை இல்லை, இந்த நிமிஷத்திலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கர்த்தரை விசுவாசி. அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ சிகல்ல கத்துடா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆமென், ஆமென். ஒவ்வொரு இருதயங்களிலும் விசுவாசத்தினால நிரப்புங்க, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் சத்தம் உயரட்டும். தாவீதின் குமாரனே இறங்கும் என்று நீ சொல்லுவாயாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே, சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற எல்லாம் பலவீனத்தின் ஆவியையும் இயேசுவே தேவ அக்கினி ஆண்டவரே இப்பொழுதே இந்த தீய கிரியைகள், இந்த பலவீனங்கள் எரிக்கட்டும், எரியட்டும். தேவ அக்கினியை போடுங்க, தேவ அக்கினியை போடுங்க. ஹல்லேலூயா. எல்லா தீய கிரியைகள், அசுத்த கிரியைகள் சாம்பலாகட்டும். தேவ அக்கினியை போடுங்க இப்பொழுதே. ஆண்டவரே, தீய கிரியைகள் ஆண்டவரே, ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற நமக்கு பிரியமில்லாத கிரியைகள் ஆண்டவரே உம்முடைய தேவ அக்கினி எரிக்கட்டும், எரிக்கட்டும். ஹல்லேலூயா. சாம்பலாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. தாராதன பகுதியை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. தாராதன பகுதியில் அங்கு இங்கு நடக்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்மேல் பலமாய் இறங்குவார், பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. சிகண்டகத்துடா சிகண்டகத்துடமனா துரபலகத்துடா சிகண்டகத்துடமனா. ஆமென். Hallelujah, hallelujah.
கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயேசுவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ சகலக துரபகத்துடா. ஆமென், 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 ஆமென். சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, ஆமென், மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, ஆண்டி வரும் எமக்கு ஜெயம் தருவே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, ஆண்டி வரும் எமக்கு ஜெயம் தருவே. ஊற்றிடுமே உமதாவியே, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவி, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவி, மாற்றிடுமே உம்மை போலவே. ஊற்றிடுமே உமதாவி, மாற்றிடுமே உம்மை போலவே. ஒரு பாத்துடா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரா வடக்குதிரை, என் சனமேக்கு ஒரு பாத்துடா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரா வடக்குதிரை. நான் உன்மேல் வைத்த நேசம் பெரியது. ஒரு பாத்துடா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரா வடக்குதிரை திராக்குதிரை விடுக்குதிரை. ஒரு பாத்துடா வடக்குதிரை. அந்த நேசம் ஒருபோதும் மாறாது, உன்னை விட்டு விலகாது என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படுவோமாக. ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. ஆவியானவரே Shikataka Ballaka Turamana Durabaka Tuda, Shakalakala Tudabalaka Tuda, Shakalabala Durabaka Tuda, Shikataka Tudamana Tudabaka Tuda, Andori, Hallelujah. Amen. Amen. இந்த கால வேளையில நாம் தேவ சமூகத்திலே நாம் இருக்கிறோம். நீங்க மனதில் எதையாகிலும் வேண்டிக் கொண்டு நீங்க வந்திருக்கலாம். இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தாங்கப்பா. இந்த நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு நிச்சயமாகவே உன் வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்வார். கர்த்தருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் நம்பிக்கை வைத்து இந்த ஜீவனுள்ள தேவனை, பேசுகிற தேவனை, சமாதானத்தை தருகிற தேவனை, அந்த வானத்தையும் இந்த பூமியையும் நம்மை சிருஷ்டித்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயமாகவே அவர் வேண்டுதல், இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் அருள் செய்வார், வாய்க்க செய்வார். அப்படிப்பட்ட தேவனை இந்த கால வேளையில எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறோம். உண்மையாக தேடுபவரின் உள்ளத்துல இந்த இயேசு ராஜா வந்து விடுகிறார். இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் உண்டு. இயேசு என்பது தமது பாவங்கள், ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் விடுவிக்கவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். என் ஜனமே, இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த ஆராதனை பகுதியிலே தேவ சத்தத்தை நாம் கேட்போமாக. ஹல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூர்வமாக, ஆண்டவரே இந்த ஆராதனை பகுதியில் என்னோடு பேசுங்க என்று நீ சொல்லுவாயாக. யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஒரு நலப்படுவோமாக. கர்த்தரை நோக்கி உன் கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும், உன் செவிகள் தேவன் சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. அவரே நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார். ஆவியான தேவன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
கண்களை மூடி உண்மையாக தேவனை நோக்கி பார்ப்போமாக. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம் இருதயத்துல தேவன் வரக்கூடாத வரைக்கும் ஒரு சில கிரியைகள் இருக்கிற தேவன் உணர்த்துகிறார். சம்பந்தப்பட்டவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த பாவத்தை நீ நீக்கி விடுவாயாக. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம் இருதயத்துக்குள்ள வந்துதான் ஆசீர்வதிக்கிறார். இந்த இருதயம் அசுத்தமாயிருந்தா நம் இருதயத்துக்குள்ள தேவன் வர முடியாது. அவர் யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். ஆண்டவரே நீ பரிசுத்தம் பண்ணுங்கப்பா சொல்லுவமா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராய் இருக்கிறேன் என்று சொன்னார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். நம்ம இருதயத்தில் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி விடுவாயாக. நான் நாவல கெட்ட வார்த்தை வந்திருக்கலாம், அதுவும் பாவம்தான். ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாம போனா பாவம்தான். அவை எல்லாவற்றையும் நீங்க நினைவு கூறுங்க. ஆண்டவரே மன்னியும், என் பாவம் என்ன எனக்கு காண்பீங்க என்று நீ சொல்லு. இருக்கிற இடங்களில் உன் கண்களுக்கு முன்பாக நீ செய்த பாவம் வரும். இந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. தொடர்ந்து பாருங்க, ரகசிய பாவம் ரகசியமா இருக்கும், யாரும் பார்க்கலன்னு, ஆனா கர்த்தர் உன்னை பார்ப்பார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், உன் இருதயத்தை தேவன் பார்க்கிற தேவன், இருதயத்தை ஆராய்கிற தேவன். அவருக்கு முன்பாக நீ தப்பி போக முடியாது. ஆகவே இப்பொழுதே இந்த பாவத்தை அறிக்கை செய்வாயாக. கர்த்தாவே சரியான ஒரு பரிசுத்தத்தில் வாழ ஆண்டவரை கிருபை செய்யுங்க என்று இயேசுவிடம் உதவி கேட்பாயாக. ஹல்லேலூயா. இந்த இரண்டு குருடர்கள் பாருங்க, வந்து அவங்க அந்த வழியாக கர்த்தர் இயேசு வருகிறார் என்று கண்டு கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஜனங்கள் அதட்டினார்கள், ஆனா அதெல்லாம் செவி கொடுக்கல. அந்த வழியா அப்பதான் போறார், அவரை என்னை தாண்டி விட்டுட்டான். என் வருஷம் முழுதும் இருளான வாழ்க்கை, என் வாழ்க்கை இந்த கஷ்டத்திலேயே போய்விடும், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இந்த குருடன் பாருங்க தேவன் வருகிற கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அதிகமாக சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சத்தம் இயேசுவின் செவிகளில் கேட்டது. உடனே கர்த்தர் அழைத்து கொண்டு வர சொன்னார். இந்த கண்களை கர்த்தர் திறந்தார், இருளை மாற்றி வெளிச்சத்தை காணும்படியாக செய்தார். என் ஜனமே, இந்த கால வேளையில எந்த சூழ்நிலையிலும் வந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீ இந்த பூமியில ஒரு மனதோடு நீ தேவனிடம் உண்மையாக நீ கேட்பாயானால் கர்த்தர் இந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். விசுவாசத்தோடு இந்த கால வேளையில் நாம் இருப்போமா? கர்த்தாவே நீங்க இறங்குங்கப்பா, மனுஷருடைய உதவி விருதா. நீ இந்த ஜீவனை ஆண்டவரே சரீரத்தில் ஜீவன் தந்தது நீங்க தான். ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்மை சிருஷ்டித்த நம்மளை உண்டாக்குன தேவனிடமே நாம் சரண் அடைவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறுவார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சிறுபிள்ளைகள் கண்களை மூடு, தேவ சமூக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் புத்தியும் தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் ஜனமே, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை நீ விட்டுவிட வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நீ எப்படிப்பட்ட காரியத்தை நீ கேட்கலாம், தேவனுடைய சித்தத்தின்படி அவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கூடி இருக்கிறோம் என் ஜனமே. நிச்சயமாகவே ஆவியானவர் உன்னை விடுவிப்பார். தேவன் உனக்கு பதில் தருவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்கிற நீ கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்கள் கர்த்தரை காணட்டும், உன் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்தையும் நான் ஒப்பு கொடுப்போமாக. ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்படுவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு நன்மை செய்ய அவர் போதுமான தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கர்த்தரை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. நீ தட்டிக்கொண்டே இரு. கதவு வழிவாசல் திறக்கும் வரை நீ சோர்ந்து போகாமல் தட்டிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. வழிவாசல் உனக்கு திறக்கும். ஆமென். விடாமுயற்சியோடு நீ காணப்படுவாயாக. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஒரு உறுதியோடு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவேன் என்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சத்தங்களை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். கரங்களை தட்டி தட்டி இன்னும் 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 ஹல்லேலூயா. இப்படி வல்லமை இதுல மத்தியில் இறங்கட்டும் என்று சொல்லுவோம். ஆவியானவரே, இதில் என்னை நிரப்புங்க என்று நீ சொல்லு. கர்த்தர் உன்னை நிரப்புவார். நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உண்மையாக உன்னதத்தின் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, 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 அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியானவரே நிரப்புங்க. நன்மையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புங்க. ஓ சிகலகதுரபகதுரா. ஆண்டவரே, ஞானத்தை புத்தியும் தாங்க. மகனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. சிகலகதுரபகதுரா. ஆவியான கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. ஹல்லேலூயா. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் ஆமென். வல்லமை வல்லமை சிகலகதுரபகதுரா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை கர்த்தாவே இறங்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. சிகலகதுரபகதுரா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. நன்மையினாலும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இறங்கட்டும். பரிசுத்த ஆவி இறங்கட்டும். சிகலகதுரபகதுரா. நல்ல எதிர்காலத்தை தாங்க. நல்ல எதிர்காலத்தை தாங்க. இயேசுவே, நன்மை உண்டாகட்டும். நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மை உண்டாகட்டும். பாதுகாப்பு உண்டாகட்டும். நல்ல எதிர்காலம் இப்பொழுதே உண்டாகட்டும். சிகலகதுரபகதுரா. ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. சிகலகதுரபகதுரா. ஆண்டவரே, நீ விடுவிக்கிற தேவன். ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க. சந்தோஷத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசுவே, நீர் ஆண்டவரே எந்த மனுஷனை
இருதயங்களையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளியா இருக்கிறேன். மகன் ஆசீர்வதிங்க, நீ விட்டு வைப்பீராக. இயேசுவே, மனதில் வேண்டிக் கொண்ட அத்தனை கவலைகளையும் கர்த்தாவே விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி தாங்க. கவலைகள் நீங்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க. கர்த்தாவே, மகன் ஆசீர்வதிங்க. சிகலகத்துடா ஆண்டவரே, கர்த்த மகனுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க. கவலையை மறந்து ஆண்டவர் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். சிகலகத்துடா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரை, நன்மை உண்டாகட்டும். இப்பொழுதே என் தேவனை ஆசீர்வதிங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை ஆண்டவரை, உமக்கு பிரியமில்லாத கிரியைகளை அகற்றி பரிசுத்த ஆவி ஆண்டவர் இறங்கட்டும். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஓ மகிமை சகலகத்துடா ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நாம் சொந்தமாகினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆகும் மகிழ்வோம். இயேசுராஜனும் சொந்தமாயினார். ஆமென், ஆமென். பார்தலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆமென், ஆமென். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென், ஆமென். பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் இயேசுவே சொந்தம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் மகிமை இந்த பாதலத்தை சொந்தக்காரர்கள் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தை சொந்தக்காரர்கள் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையை பேசு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஹல்லேலூயா. சிகலகத்துடா ஆண்டவரே, என் ஜீவியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உண்மையே நம்பி வந்திருக்கிறேன். உண்மையே நம்பி வந்த எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனோ நன்மைகள் செய்திருக்கலாம். இன்றைக்கு என் இதயத்தில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை நீங்க அருள் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க. ஒரு லட்சியத்தோடு நீ காணப்படு. ஹல்லேலூயா. என் ஜீவியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நாளை இல்ல, இப்பொழுதே, இந்த நிமிஷத்திலேயே தேவனுடைய நாமத்தை விசுவாசமா நீ நம்பி இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமா இருந்தா இன்றே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உண்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உணர்ந்து பாடுவோம். உண்மைதான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உண்மைதான் நம்பியிருக்கிறோ. உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மைதான் நம்பியிருக்கிறோ.
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். நிந்தையும் அவமானங்கள் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். கண்களை மூடி ஆராதிப்போம். நிச்சயமாய் செய்வீங்க என்ற நம்பிக்கையே, நிச்சயமாய் செய்வீங்க நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையே உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஆண்டவரே, நீ ஏதாவது செய்துதான் ஆகணும். பார்த்து ஒவ்வொரு ஜீவியத்தை அற்புதத்தை செய்யுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை இப்பொழுது செய்யுங்க. காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவே, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில் அற்புதத்தை செய்யுங்க. ஜீவனில் சாட்சியா எழுப்புங்க. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்து ஆண்டவரை சாட்சியாய் ஆண்டவரை நிறுத்துங்க. இப்பொழுதே என் தேவனை உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். இந்த வேளையில கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில நமக்காக வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தினார். ஜனமே, ஆடு ரத்தம், கோழி ரத்தம், சேவல் ரத்தம் அதெல்லாம் ஒருவனுடைய பாவத்தை மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து நமக்காகவே பலியானார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய விழாவுல குத்தும் போது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தம் இல்லா ஒரு மனிதனுக்குள்ள இரத்தம் இல்லை என்றால் உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. இந்த பூமியில தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. நமக்காக இந்த விழாவுல குத்தும் பொழுது தண்ணீரும் இரத்தமும் வந்தது. பாருங்க, இந்த இரத்தமாகிய உயிரே நமக்கு தந்தார். தண்ணீராகிய ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். என் ஜனமே, பாவிகளே ஒருவனையும் புறம்பை அவர் தள்ளுவதில்லை. இயேசு அழைக்கிறார், ஒவ்வொருவனையும் இந்த வேளையில் அவர் அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னிடம் வா, நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இந்த கால வேளையில அவருடைய சத்தம் துணித்துக் கொண்டிருக்கிறது. என் ஜனமே, அல்லேலூயா. ஆமென். ஏழை மனவுருவே எடுத்த ஈசுராஜின் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. இயேசுவை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு அதிசயங்கள் நடக்கும். தள்ளாதே.
கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மூடி பொன் சிரசில் சுடிட கொந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார் சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே ஏழை மனு ஒருவை எடுத்த கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அண்டை நிற்கிறார் ஏற்றுக்கொள் அவரை தள்ளாது ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே நேசரேவும் தீரு பாதம் எல்லா கரங்களை தட்டி நிம்மதி நிம்மதியே இன்னும் இன்னும் சத்தங்கள் உயரட்டும் நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதித்தேன் ஆனந்த ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை பலியான செம்பரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரை உண்மையாக அறிக்கை செய்வோம் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பாடல் பகுதி இன்னைக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க ஸ்தோத்திரம் இந்த வேளையில ஆராதனை பகுதியை இன்னைக்கு ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம் நீங்க எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் மீதியான பகுதியை நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க சிறு பிள்ளைகளுக்குள் ஒரு அமைதலை நீங்க கட்டளை இடுங்க கர்த்தாவுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க உதவி செய்யுங்க மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும் தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க ஆசீர்வதியுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா.